காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, யூரிக் ஆசிட். இந்த யூரிக் ஆசிட் என்னென்ன பண்ணும்? பார்த்தீங்கன்னா, எல்லா எலும்புகளையும் உட்கார வச்சு கால் மடக்க முடியாம போகும். இந்த முடக்குவாதம் உருவாக்கி குடுத்துரும். 2வது நரம்பு வாட்டத்தை குடுத்துரும். அதேமாரி ரத்தத்தை சுண்ட வைத்துவிடும். நீங்க மனுஷனாவே இருக்க முடியாது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு கிட்னில ஸ்டோன் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சுரும். அடுத்தது லிவர்ல, அடுத்தது பிரெயின்ல, அடுத்தது ஹார்ட்ல. எல்லாரும் என்ன நெனச்சிருப்பாங்க, ஹார்ட்ல பிளாக் வரும், ரத்தக்கட்டு இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏர் பிளாக் இருக்கும். இன்னொரு பிளாக் இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கால்சியம் டெபாசிட். இத வந்து பார்த்தீங்கன்னா, குறைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட குறைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முக்கியமா 2 ஜூஸ் எடுத்தாகணும். யூரிக் ஆசிட் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்றோம்? பார்த்தீங்கன்னா, கோவைக்காய் ஜூஸ். இந்த கோவைக்காய் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலயும் பவுடராவும் கிடைக்கிது. பச்சையா நம்மளோட மளிகை கடையிலே கிடைக்கிது. ஆனா, யாரும் சீண்டுறதே கிடையாது. ஆனா, கோவைக்காய் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. கிட்னி சம்மந்தப்பட்ட விஷயம். உடம்புல இருக்கக்கூடிய உப்பு தன்மைய குறைக்கும். ஸோ, இந்த உப்பு அப்படிங்கிறது வந்து சாதாரணம் கிடையாது. இன்னைக்கு வந்து அள்ளி சாப்பிடுறாங்க எல்லாருமே. உப்புல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கெமிக்கல் உப்பு இருக்கு. அயோடின் உப்புன்னு போட்டு என்னென்னமோ கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி வருது. நேச்சுரலான உப்பு யாருமே எடுக்கிறது கிடையாது. அயோடின் அப்படிங்கிறது தான் யோசிக்கிறாங்க. ஆனா, இன்னைக்கு இந்து உப்பு யாருமே யூஸ் பண்றாங்களா? அப்படி கிடையாது. இந்த ராக் சால்ட் யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கு பழக்கப்படுத்திக் கொண்டு வந்துட்டாங்கனாக்கா, உடம்பு உடம்பாக இருக்கும். சரி, இப்ப யூரிக் ஆசிட் எப்படிலாம் சேருது? இயற்கையாவே உடம்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த உப்ப கொண்டு வந்து குடுக்கும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஸ்வெட்ல பார்த்தீங்கன்னாக்கா, அந்த வெள்ள வெள்ளையா சட்டையெல்லாம் பூத்திருக்கும். உடம்புல அவ்ளோ உப்பு வச்சிருப்பாங்க. ஸோ, இது அடுத்தது என்ன ஆகும்? டைரக்ட்டா போய் ஹிட் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த கிட்னிய மட்டும் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா பிரெயின்ல போய் ஸ்டோர் ஆரம்பிக்கும். மெமரி லாஸ் ஆகும். அப்ப பிளட்ல ஸ்டோர் ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டம் கெட்டு போகும். அதோட ரத்த ஓட்டமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்லோவாயிடும். ஸோ, இதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம்? கோவைக்காய் ஜூஸ் காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 2, 3 கோவைக்காய நீங்க அப்படியே பச்சையாவும் கட் பண்ணி சாப்பிடுங்க. இல்ல ஜூஸாவும் அடிச்சு சாப்பிடலாம். இப்படி சாப்பிடும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய, ரத்தத்தில இருக்கக்கூடிய எத்தனை யூரிக் ஆசிட்னு பார்த்தீங்கன்னா, யூரின்லயும், மோஷன்லயும் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சுரும். ஸோ, இந்த இந்த கால்சியம் டெபாசிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கிட்னில மட்டும் கிடையாது. உங்க கேல் பிளாடர்லயும் போய் உட்கார்ந்துட்டு இருக்கும். அத எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ, ஹார்ட்லயும் படியும், கிட்னியில படியும், கேல் பிளாடர்ல படியும், மூளையில படியும். எங்கெங்கெல்லாம் அதுக்கு போய் தங்கணும்னு நினைக்கிறதோ, அது போய் படிஞ்சுச்சுனாக்கா, 1, 2 சில இடத்துல அது அப்படியே கரைஞ்சு ஆட்டோமேட்டிக்கா போகும். 1, 2 சில இடத்துல பார்த்தீங்கன்னா, அப்படியே உட்காந்துரும். இருந்து செட்டில் ஆகுறது மட்டும் இல்ல, இருந்து டெபாசிட் ஆகி, அது கல்லாகி கருவாகும். ஸோ, அதுக்கப்புறம் தான் வந்து அது பார்த்தீங்கன்னா, அது கேன்சரா மாறலாம். இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அது அடைப்பா ஏற்படலாம். நிரந்தர அடைப்பாகவே கூட இருக்கலாம். இதனால நமக்கு என்னன்னே தெரியாது ஏதோ ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். என்னன்னே தெரியாது நம்ம தூங்கிக்கிட்டே இருப்போம். என்னன்னே தெரியாது கை கால்லலாம் முடக்குவாதம் வர ஆரம்பிச்சுரும். "இதுக்கு மேல எனக்கு கைய மடக்க முடியல சார்" அப்படின்னு சொல்லுவாங்க. இழுக்க முடியாது. இழுத்து இப்படி விடுவாங்க. நிக்கும். காரணம் இந்த இடத்துல லாக் ஆகியிருக்கும். யூரிக் ஆசிட் உள்ள உட்கார்ந்திருக்கும். ஸோ, கோவைக்காய் ஜூஸ் அவசியம் தேவை. இன்னொரு ஜூஸ் தான் சுரைக்காய். இந்த சுரைக்காய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு அவ்ளோ நல்லது. ஸோ, எங்கெங்கெல்லாம் உறுப்புகள் வேலை செய்யலையோ, அதை வேலை செய்யும். சுரக்க வைப்பதால் அது சுரைக்காய். இந்த சுரைக்காய் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து கோவக்காய், இன்னொரு நாள் வந்து நமக்கு சுரைக்காய் ஜூஸ். இந்த பிரச்சனை இருக்கிறவங்க உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா வீட்ல நெறைய அழுக்கு இருக்கும். நம்ம கொஞ்சம் கழுவ சூப்பரா செட் ஆகும் இல்லையா? கிளியர் ஆயிடும் பார்த்தீங்களா? அதே மாரி தான் வீடும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உடம்புக்குள்ள ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உடம்பு என்ற வீடை சுத்தம் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு கோவக்காய் ஜூஸ், ஒரு நாள் வந்து சுரைக்காய் ஜூஸ். இப்படி மாறி மாறி அப்படியே கொஞ்சம் எடுத்துட்டு வந்தாலே, ஒரு 25 டேஸ், 30 டேஸ் கழிச்சு நீங்க டெஸ்ட் எடுத்து பாருங்க. உங்க உடம்புல இருந்து யூரிக் ஆசிட் குறையிறது கண்கூடாக பார்க்கலாம். ஸோ, இதே மாரி பார்த்தீங்கன்னா, கிட்னில பார்த்தீங்கன்னா யூரியா அதிகமா இருக்கு. அப்படின்னு பார்க்குற இந்த சுரக்கா ஜூஸ் குடிச்சிட்டே வந்தீங்கன்னாக்கா பாருங்க, கரெக்ட்டா ஒரு 15 நாள் கழிச்சு டெஸ்ட் எடுங்க. அவ்ளோ அழகா குறைஞ்சிருக்கும். இதுக்காக போய் நம்ம கெமிக்கலா போய் அவ்ளோ மருந்து எடுத்து இருக்கிற பாட்டையும் கெடுத்துக்கிட்டு, நம்மளுடைய உடம்பையும் கெடுத்துக்கிட்டு, மனசாலையும் நம்மளுடைய மன உபாதைக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரெஸ்ஸ பட்டுட்டு ஏன் உட்காரணும்? ஸோ, இந்த 2 ஜூஸுமே மிக மிக வலிமை. ஸோ, உங்களுடைய கோவக்காய் 100% கிரியாட்டின் லெவலையே கம்மி பண்ணும். ஏன்னா சில பேருக்கு வந்து கிட்னி பேஷண்ட்லாம் இருப்பாங்க. கிரியாட்டின் அதிகமா இருக்கும். இந்த 2யும் மாறி மாறி எடுத்துட்டு வந்துட்டு ஒரு 15 டேஸ் ஆர் 20 டேஸ் கழிச்சு டெஸ்ட் எடுத்து பாருங்க. அப்படியே குறையும். இது குறைஞ்சாலே நம்ம கிட்னிக்கு லோட் குடுத்துருக்க மாட்டோம். ஸோ, கிட்னி வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி வந்து ரீஃபோக்கஸ் ஆகி, ரிவைஸ் ஆகி உங்களுக்கு சிகேடிக்கு கொண்டு போகவே போகாது. ஸோ, கிட்னி ஃபால்ட் ஆகுறது, ஃபெயிலியர் ஆகுறது, ஒர்க் பண்ணாம போறது, இன்னைக்கு வந்து காலகட்டங்கள்ல நெறைய பேருக்கு வந்துகிட்டே இருக்கு. சீக்கிரமா வந்துருது. ஆனா, இன்னைக்கு அந்த காலத்துலலாம் அப்படி கிடையாது. இன்னைக்கு சாப்பிடுற உணவு, இன்னைக்கு ஃப்ளோரிடாங்கிறாங்க, கலர் கலரா உணவு சாப்பிடுறாங்க, ட்ரிங்க்ஸ் நெறைய இருக்காங்க. ஸோ, இதெல்லாம் சேர்த்து நம்ம உடம்பு தாங்கணும் இல்லையா? ஒரு தக்காளி மாரி தான். ஆனா, சீக்கிரமா அது மேல எவ்வளோ கெமிக்கல் ஊத்துறோன்றது நமக்கே தெரிய மாட்டேங்குது. ஸோ, இந்த ஜூஸ் எடுத்தாலே போதுமான விஷயம் தான். சுரக்கா அவசியமான ஒன்று. கோவக்காய் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்த 2 ஜூஸுமே ஒரு நாள் விட்டு ஆல்டர்னேட்டிவா எடுத்துட்டு வந்தாலே போதுமான விஷயம். உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேற ஆரம்பிக்கும். மோஷன்லயும், யூரின்லயும். ஸோ, அதோட சேர்த்து யூரிக் ஆசிடும் வெளில போகும்.
ஸோ உடம்பு உடம்பு மாரி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உடும்பு மாரி இறுக்கமாக இருக்க வேண்டும். அதற்கு இந்த 2 ஜூஸ் அவசியமானது. ஸோ எடுக்க எடுக்க முடி வளர்ச்சி நெறைய எனக்கு ஹீட்னால உடம்பு ஹீட்னால நெறைய கொட்டுது, முடி கொட்டுது. என்னோட ஸ்கின்லாம் ட்ரை ஆயிடுது. காரணம் என்ன? இந்த யூரிக் ஆசிட்ல உள்ள வேலை பார்க்கறதுனால தான். இந்த ட்ரை ஆகுது நம்ம பேசும்போது நாக்கும், உதடும் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உலரத்தன்மை தோணுதோ, அங்க ட்ரை ஆகுதோ, நீங்க நல்லா கண்டுபிடிச்சுக்கலாம். நம்ம உடம்புல உப்பு சத்து அதிகமாயிட்டே இருக்கு. உடனே என்ன பண்ணீங்க, டெஸ்ட் எடுங்க. உடனே இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ உடம்ப ஈஸியா அதில உள்ள கழிவுகள நீக்கிறது, உப்புத்தன்மைய நீக்கிறது, கிரியாட்டின் லெவல் உடம்புல இருக்கக்கூடிய இந்த நச்சுத்தன்மைய நீக்கிறதெல்லாம் இந்த 2 ஜூஸும் அழகா மெயின்டெயின் பண்ணும். ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு முத்திரை இருக்கு. இந்த முத்திரைய நம்ம போட்டாலே போதுமான விஷயம் தான். உடம்புல எங்கெங்கெல்லாம் யூரிக் ஆசிட் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத கொழுப்பு இருக்கோ, எங்கெங்க உடம்புல தேவையில்ல அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா வெளியேத்தக்கூடிய ஒரு ஒரு பிரஷர் பாயிண்ட் இல்லன்னா ஒரு முத்திரைன்னு கூட எடுத்துக்கலாம். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது உடல் இயக்கத்தில. ரொம்ப ஈஸி. நம்ம இந்த கைய வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி கை வச்சுக்கோங்க. அழுத்தி பிடிச்சுக்கோங்க. ஏன்னா, எல்லா ஆர்கன்ஸும் ஒவ்வொன்ல இருக்கும். கரெக்ட்டா இப்படி வச்சீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப இந்த விரல் பார்த்தீங்கன்னா ஹார்ட். இந்த முட்டி இடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஐ பாயிண்ட். இந்த சென்டர் இந்த முட்டி கரெக்ட்டா வச்சீங்கனாலே, எங்கெங்கெல்லாம் எந்தெந்த பாயிண்ட் இருக்கோ, அதெல்லாம் கரெக்ட்டா போய் பிரஷர் குடுக்க ஆரம்பிக்கும். அதான் இப்ப பாருங்க, இந்த இது வந்து ஹார்ட், ஸ்டொமக்கு, பான்கிரியாஸ் சிஸ்டம். கரெக்ட்டா இந்த இந்த முட்டி இங்க உட்காரும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இது ஐ பாயிண்ட் சர்க்கிள் இதெல்லாம் வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஹார்ட் ரிலேட்டட், லங்ஸ் ரிலேட்டட் வித் பான்கிரியாஸ் ரிலேட்டட் வித் டோட்டலா என்ன ஆகும்? உங்களுடைய டோட்டலா உடம்புல இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள், லிவர் எல்லாமே இதுக்குள்ளேயே இந்த இது. அப்ப பாருங்க இந்த பாயிண்ட்ஸ் இந்த முட்டியெல்லாம் இப்ப கரெக்ட்டா அப்டேட் ஆகும். கரெக்ட்டா வச்சு நீங்க இத பிடிச்சு ஒரு அழுத்தி ஒரு 1 நிமிஷம் இருந்தா போதும். ரொம்ப பிடிச்சு அமுக்க தேவையில்ல. லைட்டா பிரஷர் குடுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கண்ண மூடிக்கோங்க போதும். அதான் நான் சொன்ன மாரி எங்கெங்க தேவையோ அங்கங்க தேவையானது. ஸோ ஏன் இந்த கையோட இந்த கை வைக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹீட் எனர்ஜி ஃபார்ம் ஆகும். நம்மளோட எனர்ஜிய நமக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு பிரஷர் பாயிண்டோட இங்க இந்த எனர்ஜி ஃபோக்கஸ் ஆகும். அப்ப அதே மாரி இந்த கையில ஒரு 1 நிமிஷம். இது யாரெல்லாம் அலுப்பு பார்க்காம இத செய்றாங்களோ, உடம்புல எந்த கழிவுமே இருக்காது. ஸோ இந்த முத்திரை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ உடம்புல இருக்கக்கூடிய கழிவு, தேவையில்லாத பொருட்கள் தான் இந்த டஸ்ட்டு. நம்ம வீட்ல இருக்கக்கூடிய கழிவுகள வெளிய ஏத்தலன்னா, வீட்லருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சுரும். அதே மாரி தான் உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான கழிவேற்றம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு யூரின், ஒண்ணு மோஷன். 2லயுமே நம்ம என்ன பண்ணணும் யூரிக் ஆசிட், இந்த கிரியாட்டின், நம்ம சாப்பிடுற தேவையில்லாத கழிவு, ரசாயன கழிவுகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லங்ஸ்லயும், அங்க எங்க போய் உட்காரும்ன்னு கேட்டீங்கன்னா, லிவர்லயும் போய் உட்கார்ந்துட்டு இருக்கும். ஸோ இந்த முத்திரை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாம தன்னம்பிக்கையும் குடுத்துரும். இந்த இது கொஞ்ச நேரம் இப்படி கண்ண மூடிட்டு இருந்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு தன்னம்பிக்கை குடுத்துரும். இந்த நம்பிக்கைங்கிற வார்த்தை தான் இம்யூனிட்டி. அந்த இம்யூனிட்டி நம்பிக்கைன்னு வந்து சார் எல்லாம் நம்பிக்கை வைப்பா, எல்லாம் சரியாயிடும்னு சொல்றாங்க இல்லையா? இந்த நம்பிக்கைங்கிற ஒரு வார்த்தைக்கு இம்யூனிட்டின்னு இன்னொரு பேரும் வச்சுக்கலாம். ஸோ அந்த நம்பிக்கை வைக்கிறோம். இன்னொன்னு தைரியம். அதான் இம்யூன் சிஸ்டத்துக்கு அப்புறம் இன்னொன்று இருக்குல்ல மெட்டபாலிசம். தைரியமா இருப்பா, உனக்கு எல்லாம் சரியாயிரும். அந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? அது வாங்குது பார்த்தீங்களா பிரெயின். அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அதான் சொல்லுவாங்க மெட்டபாலிசம். மெட்டபாலிசமும், இம்யூனிட்டியும் உடம்புல இருந்துச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா பிரெயின் ஆர்டர் குடுத்து, உடம்புல எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத கழிவுகள் இருக்கோ விரட்டி அடிச்சிரும். உடம்புக்கு தேவையான எனர்ஜி, மேக்னட்டிசம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் இது எல்லாமே குடுக்கும் பொழுது, பஞ்சபூதமாக வேலை செய்யும். நவகிரகம் 9 ஓட்டை இருக்கு உடம்புல. இந்த நவத்வாரமும் கரெக்ட்டான வேலைய செஞ்சுச்சுன்னா, ஹெல்த் சூப்பரா இருக்கும். ஸோ, அந்த நவத்வாரத்தையும் சரி பண்ணக்கூடிய இந்த பிரஷர் பாயிண்ட் சூப்பரா இருக்கும். இது ஒரு 1 நிமிஷம். இந்த கையில ஒரு 1 நிமிஷம். அவ்வளோதான். ஸோ, இதில இருக்கக்கூடிய தைரியம் எங்கெங்கெல்லாம் அந்த பிரஷர் கொடுக்கும்போது இந்த ஷோல்டர் பாயிண்ட் வந்து இறுக ஆரம்பிக்கும். இங்க இருக்கக்கூடிய ஹார்ட் பாயிண்ட் இறுக ஆரம்பிக்கும். இந்த நடுவுல அபானம் சொல்லுவாங்க. அபான முத்திரை வந்து சூப்பரா செட் ஆகும். அடுத்து சோலார் பிளெக்ஸ் வந்து சூட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பர்சனல் பார்ட் வந்து இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் சூட் ஆகும். ஆக டோட்டல் ஹெல்த்துமே இதில வந்து இந்த முத்திரையில சூப்பரா இருக்கும். ஸோ, அதனால கோவக்காய் ஜூஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சுரைக்காய் ஜூஸ், அதுக்கப்புறம் இந்த பிரஷர் பாயிண்ட்ஸ் இருந்தாலே போதுமான விஷயம் தான். உங்களுக்கு அந்த எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அந்த டெபாசிட் இருக்கு, அதெல்லாமே சரியாயிடும். எந்த டெபாசிட்? உங்களுக்கு வந்து அந்த சால்ட் எங்கெங்கெல்லாம் படிஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யூரிக் ஆசிட் எங்கெங்கெல்லாம் படிஞ்சிருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் தாண்டி நம்ம கையிலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கால்ல வந்து படிஞ்சிருக்கும், கையில படிஞ்சிருக்கும் இல்லையா? இதுக்கு ஒரு ஆயில் சூப்பரான ஒரு ஆயில் இருக்கு. இதுக்கும் அதே மாரி ஆலிவ் ஆயில் எடுத்துக்கோங்க. ஆலிவ் ஆயில்ல நம்ம உள்ள போட வேண்டியது அருகம்புல். ஆலிவ் ஆயில்ல ஒரு 1/4 லிட்டர் வாங்கி என்ன பண்றீங்க, லைட்டான சூடு, ஒரு மிதமான ஒரு சிம்ல வச்சீங்கன்னா ஹீட் ஆகும். அருகம்புல்ல உள்ள போட்டுருங்க. பச்சையான அருகம்புல் உள்ள போட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா காஞ்சிரும். அந்த ஆயில ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இலையெல்லாம் எடுத்து போட்டுருங்க. நல்ல இலைய வந்து கருக விட்டுறக்கூடாது. லைட்டா அந்த சாறு, அந்த அருகம்புல்லோட சாறு வந்து ஆலிவ் ஆயில்ல சேரும். அந்த ஆயில மட்டும் எடுத்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மடக்க முடியலையோ, அந்த பெயின் இருக்கிற இடத்துல மட்டும் போட்டீங்கனாலே போதுமான விஷயம். உங்களுக்கு ஈஸியா அந்த கரையாம சிமெண்ட் மாரி அப்படியே புடிச்சிருக்கும்.
அதை கரைய வைக்கக்கூடிய சக்தி அருகம்புல்லும் ஆலிவ் ஆயிலுக்கும் சேரும். ஸோ அதை நம்ம அந்த ஆயிலா போடும் பொழுது மிகப்பெரிய ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மெலிப்பூச்சாகவும் இந்த ஆயில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எங்கெங்கெல்லாம் உங்களால் கை சில பேர் டக்குன்னு நீட்ட முடியாது, லாக் ஆகிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல படுத்துருக்கும்போது இந்த கை பிடிச்சிரும். எங்கெங்கெல்லாம் இறுக்கி பிடிக்குதோ, எங்கெங்கெல்லாம் யூரிக் ஆசிட் இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் யூரிக் ஆசிட் மடக்க முடியாமல் இருக்கோ, அந்த இடத்துல இந்த ஆயில் போட்டாலே போதுமான விஷயம்தான். ஸோ அதேமாதிரி L4 L5க்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆயில். அருகம்புல்லோடு சேர்க்கக்கூடிய ஆலிவ் ஆயில், அவ்வளோதான். இந்த ஆயிலை நம்ம செஞ்சு பத்திரமா வச்சுப்போம். காலில் சில பேருக்கு நீட்டின காலை மூட முடியாது, சம்பளம் போட்டு உட்கார முடியாது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடுப்பு பிடிச்சிருக்கும். எங்கெங்கெல்லாம் பிடிப்பு இருக்கோ இந்த ஆயிலை போட்டாலே போதுமான விஷயந்தான். எங்கெங்கெல்லாம் நம்ம அந்த யூரிக் ஆசிட் படிஞ்சிருக்கோ அதெல்லாம் கரைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஜூஸ் எடுக்கும்பொழுது கரைஞ்சதை வெளியேற்றிடும். நம்ம ஜூஸ் குடிக்கும்பொழுது என்னாகும், இந்த லூஸாக இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்லாம் வெளில வந்துடும். சிமெண்ட் மாதிரி இறுக்கி கேப்பில் உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் என்ன செய்யணும், அது மாதிரி வெளிப்பூச்சா இந்தமாரி ஆயில் போடும்பொழுது அதை கரைச்சி விட்டுரும். கரைச்சி விட்டு வச்சுருக்கோம். இந்த ஜூஸ் குடிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், நமக்கு வெளியேறிடும். ஸோ இதை மட்டும் நம்ம செஞ்சாலே போதும். யூரிக் ஆசிட் உடம்புல இருக்காது. கிட்னி சூப்பராக இருக்கும். ஆக மொத்தத்தில் உடம்பே சூப்பராக இருக்கும். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.